ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிட் அண்ட் எத்திக்ஸ். ஆடிட் அண்ட் எத்திக்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு சாப்டர். ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு சாப்டர் நம்மளுக்கு அந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட் இருக்கும் இல்லையா, நேச்சர், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஆடிட்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர், ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கும்ல. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக் அண்ட் ஷார்ட்டாக பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த லெசன். நான் நோட்ஸ் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு படிக்கிறப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நான் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணேன். ஸோ நீங்களும் அதை என்ஜாய் பண்ணணும், நீங்களும் அந்த பெனிஃபிட் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கும் இப்போ சொல்லி தர போகிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ வித்தவுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் we can enter into the video. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, இந்த ஆடிட்டிங்குடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டாக தான் இருக்கும். ஆடிட்டிங் எப்படி வந்துச்சு, ஸோ அதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஸ்கோப் என்ன, அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதுக்கான பேசிக் திங்ஸ், இதுக்கப்புறம் அவன் படிக்க போகிறதுக்கு அந்த எல்லா பேசிக்கான திங்ஸுமே இதில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னென்னா ஒரிஜின் ஆஃப் ஆடிட்டிங். ஆடிட்டிங் எப்படி உருவானுச்சு, அதனான தோற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு கௌட்டில்யா அர்த்தசாஸ்திரா அப்படிங்கிற காலத்தில் 4th century BCயில் இந்த ரெஃபர் ஆணுச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஆடேர் அப்படின்னா டு ஹியர் அப்படின்ற மீனிங். ஓகேவா? ஸோ ஆடேர் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்டுக்கு டு ஹியர் அப்படிங்கிற மீனிங். ஸோ அதுதான் இந்த ஆடிட் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமே ஃபஸ்ட்டு தோற்றமடைஞ்ச ஒரு வார்த்தை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஜென்ரல் இந்த மாதிரி பிரிட்டிஷ் இந்தியாவில் 1860 அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஐசிஐ என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுத்து ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டில் 1949 இந்த வேலையை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி தான் நம்மளுக்கு ஆடிட்டிங் உருவானுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அதோடைய மீனிங், ஆடிட்டுடைய மீனிங்னு பார்த்தோம்னா, ஆடிட்டிங் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாமினேஷன். நம்ம நார்மலாக எழுதுகிறோம்ல, அதே மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் தான். ஆனால் எதுக்கு? கம்பெனிக்கு நடக்கிற எக்ஸாமினேஷன். கம்பெனியில் என்ன அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த எக்ஸாமினேஷன் சொல்கிறீங்களே, இது ஒரு இண்டிபெண்ட் எக்ஸாமினேஷன். எது ரிலேட்டடாக? ஃபினான்ஷியல், அந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக. இது ஒரு இண்டிபெண்ட் எக்ஸாமினேஷன். எது ரிலேட்டடாக? ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக. ஓகே, அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான எக்ஸாம். எதுக்கு? ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் என்ன இருக்கணும், அது ப்ராஃபிட்டாக இருக்கா இல்லையா, அது என்ன சைஸாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு என்டர்பிரைசஸ், அந்த மாதிரியான ஒரு என்டிட்டியில் ஸோ அவங்க எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒப்பீனியன் தேவைப்படுறது. ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸாமினேஷன் என்ன பண்ணுறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ வென் such an examination is conducted with a view to expressing an opinion thereon. ஓகேவா? ஓகே. ஸோ ஆடிட்டர் அந்த அவங்களுடைய எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த ஆடிட்டர் என்னென்னலாம் என்ஷூர் பண்ணிக்கணும், என்னென்னலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ட்ரிஸ்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்க என்ட்ரிஸை கரெக்டாக சஃபிஷியன்ட் மீன்ஸ் கரெக்டான அளவில். ஓகேவா? குவான்டிட்டி, அப்ராப்ரியேட் அப்படின்னா குவாலிட்டின்னு அர்த்தம். அப்போது கரெக்டான என்னென்ன என்ட்ரிஸ் எல்லாமே போட்டிருக்காங்களா, அது எல்லாமே கரெக்டாக குவாலிட்டியான எவிடன்ஸில் கொடுத்துருக்காங்களா, அதுதான் செகண்டு. ஸோ எந்த ஒரு என்ட்ரிஸும் இந்த புக்ஸ் ஆஃப் என்ட்ரிஸில் ஒமிட் ஆகக்கூடாது. அண்ட் தென் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கிளியர் அண்ட் அனாபிகேஸாக இருக்கணும். கிளியர் அண்ட் அனாபிகேஸ் ஆல்ரெடி லாவில் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ எந்த ஒரு தடங்களும் இல்லாமல், எந்த ஒரு டவுட்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி ரொம்ப கிளியராக இருக்கணும் அது. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸு கரெக்டாக கிளாஸிஃபை ஆகிருக்கணும், டிஸ்கிரைப் ஆகிருக்கணும், டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதாவது நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் இல்லையா, இந்தந்த ஏஸில் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் எல்லாம் இப்படி தான் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிளாஸிஃபை பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு திங் என்னது, ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும், அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ட்ரூ அண்ட் ஃபேர் பிக்சரில் இருக்கணும். ஒரு நல்ல விதமான உண்மையாக, எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் ஃபேர் பிக்சரில் இருக்கணும். இதுதான் ஒரு ஆடிட்டிங்கான என்டையர் வியூவே. ஓகேவா? ஓகே. ஸோ நேச்சர், அதாவது மற்ற சப்ஜெக்டோட ஆடிட்டிங் எப்படி லிங்க் ஆகும், ஆடிட்டிங்கும் அக்கௌண்ட்டும் எப்படி லிங்க் ஆகும் அப்படின்னா, ஸோ ஆடிட்டிங் அப்படிங்கிறது அக்கௌண்டிங் ப்ராசஸில் தான், அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ்லேருந்து வர ரிசல்ட்டை தான் ரிவ்யூ பண்ணுது. ஸோ அதனால அக்கௌண்டிங்க்கும் ஆடிட்டிங்க்கும் இந்த ரிலேஷன்ஷிப். என்ன ரிலேஷன்ஷிப்? அக்கௌண்டிங் ப்ராசஸ்லேருந்து வர ரிசல்ட் எதில்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில். அப்போது அதை ரிவ்யூ பண்ணுறது தான் என்னது, ஆடிட்டிங். லாக்கும் ஆடிட்டிங்க்கும் என்ன சம்மந்தம்? ஏன்னா பிஸ்னஸ் லா இல்லாமல் நம்ம ஆடிட்டிங் பண்ண முடியாது. ஸோ அதனால் பிஸ்னஸ் லாவில் குட் நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். ஓகே. ஆடிட்டிங்க்கும் எக்கனாமிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்?
பிகாஸ் நம்ம வந்து லிவ் பண்ணுறதே ஒரு எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டில் தான். அதில் நம்ம ஃபெமிலியராக இல்லை அப்படின்னா ஆடிட்டிங்கில் நம்மளால் ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி எக்கனாமிக்கில் ஒரு நல்ல நாலேஜ் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஒரு என்விரான்மெண்ட்குள்ளே டக்குன்னு என்டர் ஆக முடியாது. ஸோ ஃபெமிலியர் வித் த ஓவரால் எக்கனாமிக் என்விரான்மெண்ட். ஆடிட்டிங்க்கும் பிஹேவியரல் சயின்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியூமன் பிஹேவியர் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த ஆட்டிடியூட் வந்து நம்மளுக்கு இருக்கும். அதனால் ஆடிட்டிங்க்கும் பிஹேவியரல் சயின்ஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆடிட்டிங்க்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேக்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஓகே, ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்வென்ட்ரிஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இன்வென்ட்ரிஸ் இருக்கும் இல்லையா, ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இன்வென்ட்ரிஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மேக்ஸ் யூஸ் ஆகும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சாம்பிளிங், அதாவது ஒரு கன்க்ளூஷனை நம்ம டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஆடிட்டிங்க்கும் டேட்டா ப்ராசஸிங்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஸோ அந்த மாதிரி இஆர்பி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ ஒரு டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு கேதர் பண்ணி ஈஸியாக கொடுக்குது நம்ம ஆடிட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறப்போ. அப்போ அதுவும் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்பில் நம்மளுக்கு அதுவும் வந்து ஒரு நேச்சர் ஆஃப் சென்ஸ் ஆடிட்டோட கனெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு எஃப்எம், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஆடிட்டிங்க்கும் என்ன? நிறையா படிச்சிருப்போம். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஃபண்டு ஃப்ளோ, அண்ட் தென் கேஷ் ஃப்ளோ மாதிரி, ரேஷியோ அனலைசிஸ், கேபிட்டல் பட்ஜெட்டிங், இந்த மாதிரி வந்து நிறையா படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஆடிட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். நம்ம ஆடிட்டிங்கில் ரிவ்யூ பண்ணுறப்போ, நம்ம ஆடிட்டிங்கில் ஒப்பீனியன் கொடுக்குறப்போ நம்மளுக்கு என்னென்னா யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் நம்மளுக்கு சீக்கிரமாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக ப்ரொடக்ஷனுக்கும் ஆடிட்டிங்க்கும் என்ன டிபார்ட்மெண்ட், என்ன வந்து லிங்க்கு? ஸோ நம்ம பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதில் இருக்க என்ன டெப்த்து, இப்படி தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸில் ஃபெமிலியராக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா இன்ட்ரொடக்ஷன் பார்ட். ஸோ இதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்த்தது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தது. ஸோ இதுக்கு வரையும் இப்போ நம்ம பார்த்ததுல எந்த ஒரு கொஷினும் நம்மளுக்கு கேட்கல, எக்ஸப்ட் இந்த ஆடிட்டிங் மீனிங் வேணால் நம்மளுக்கு கேட்பாங்க. சரியா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிறது தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு கேட்குற கொஷின்ஸ். ஓகே. So first, objectives of audit. What objectives of audit? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு எஸ்ஏ, அதாவது ஒரு லெசன்லேயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்ஏஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். ஓகே. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் எது கொடுத்துருக்காங்க, இதை வச்சு தான் ஆடிட்டர் வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி ஒரு ஆடிட்டையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஒரு ஆடிட்டையும் அவங்க கண்டக்ட் பண்ணணும், ஒரு ஆடிட்டையும் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்போஷர் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ரிலேட்டடாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எஸ்ஏ வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் எஸ்ஏ 200. இது என்ன நம்ம வரிசையாலாம் இருக்காதா, இந்த மாதிரி வந்து எஸ்ஏ 200 அப்படி தான் இருக்குமா? ஆமாம், அப்படி தான் இருக்குது. நிறைய எஸ்ஏஸ் இருக்குது. இன்டருக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு என்னென்ன எஸ்ஏஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் அன் ஆடிட் இன் அக்கர்டன்ஸ் வித் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங். இப்படின்னா என்ன, நம்ம ஒரு ஆடிட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது என்ன பேசிஸில் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆடிட்டை ஒரு ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ், ஒரு இண்டிபெண்ட் ஆடிட்டருக்கான ஒரு ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸும் அது எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தான் இந்த இதில் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பார்க்கலாமா எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அது ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன ஆடிட்டரோடதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், அவங்க ரீசனபிள் அஷூரன்ஸாக அப்டெயின் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஹோலாக பார்த்துட்டு மெட்டீரியலும் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவில் இதில் எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு மிஸ்டேட்மெண்ட்டாக இல்லை, தப்பாக வந்து இல்லை. ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஃப்ராட் ரிலேட்டடாக எரர் ரிலேட்டடாக எதுவுமே இல்லை, ஸோ ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கேரண்டி கொடுக்கணும். அதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட், obtaining a reasonable assurance that financial statement are wholly free from, அதாவது அந்த மாதிரி தப்பு இல்லை, ஃப்ராடோ எரரோ இல்லை, ஃப்ரீ ஃப்ரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னது, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க், இது அடிக்கடி வரும், அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய அந்த ரிப்போர்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்டிங் அது எல்லாமே நம்ம ஆடிட் ஃபைண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பேசிஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அடுத்தது இருக்குது ஃபிஃப்த் என்னது, நம்ம அந்த ரிப்போர்ட்டிங்க்கான கம்யூனிகேஷன் பர்ஃபெக்டாக வந்து கொடுக்கணும். இந்த என்ன வந்து ரிப்போர்ட் நம்ம ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறோமோ அதுக்கான கம்யூனிகேஷன் நம்ம வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கணும். ஸோ அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறப்போ அவங்களுக்கு அது ஈஸியாக வந்து என்ன பண்ண தெரியணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஃபைனலாக
நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ்க்கு எப்படி வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் அது மாதிரி ஆடிட்டிங்க்கு சம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் வந்து இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ரிப்போர்ட் வந்து இருக்கணும், ஆடிட் ரிப்போர்ட் வந்து இருக்கணும். இதுதான் வந்து என்னென்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட். இதுதான் என்னது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட். ஸோ நெக்ஸ்ட் என்னது ஸ்கோப் ஆஃப் ஆடிட். ஸ்கோப் ஆஃப் ஆடிட் அப்படிங்கிறப்போ என்னென்னலாம் வந்து ஆடிட்குள்ளே வரும், என்னென்னலாம் ஆடிட்குள்ளே வராது, இதுதான் ஓகேவா. என்னென்னலாம் ஆடிட்குள்ளே வரும், என்னென்னலாம் ஆடிட்குள்ளே வராது அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்த அப்ஜெக்டிவ்ஸும் இந்த ஸ்கோப் ஆஃப் ஆடிட்டும் ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட். சி என்னென்னலாம் ஆடிட்குள்ளே வரும் அப்படின்னா கவரேஜ் ஆஃப் ஆல் அஸ்பெக்ட்ஸ். ஓகே, என்னது கவரேஜ் ஆஃப் ஆல் அஸ்பெக்ட்ஸ், ரிலையபிலிட்டி அண்ட் சஃபிஷியன்சி. ஓகேவா, நம்புகிற மாதிரி சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், ப்ராப்பராக டிஸ்க்ளோஷன் பண்ணியிருக்கிறது வரும். ஓகேவா, அந்த எந்த ஒரு ஒப்பீனியன் அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆடிட்டிங்குள்ளே வரும். என்னென்னலாம் வராது, ஒரு ஆடிட்டிங்காக இருக்கப்போ, ஒரு ஆடிட்டராக இருக்கப்போ, ஒரு ஆடிட்டிங் பண்ணுறப்போ என்னென்ன விஷயம்லாம் இதில் வராதுன்னு பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதோ ப்ரெசென்ட் பண்ணுறதோ நம்மளோட வேலை கிடையாது. அதுக்கு தனியாக அக்கௌண்டன்ட் அண்ட் சீனியர் அக்கௌண்டன்ட் அப்படிலாம் இருக்காங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதோ ப்ரெசென்ட் பண்ணுறதோ நம்மளுக்கான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன விஷயம்லாம் வராது, அடுத்தது ஆடிட்டில் வெளியில் இருக்க அந்த அவுட் சைட் ஸ்கோப் எதுவுமே வராது. ஆடிட்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அது மட்டும்தான் நம்மளுக்கு வரும், அது வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு திங் இந்த மாதிரி வந்து டாக்குமெண்ட்டை வந்து ஆத்தென்டிகேஷன், டாக்குமெண்ட்டுக்கு இது பண்ணுறது, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நம்ம எக்ஸ்பர்ட் கிடையாது. இந்த டாக்குமெண்டேஷன் ட்ரூவாக இருக்கா அது எல்லாமே பார்க்குற வேலை நம்ம கிடையாது. இந்த கம்பெனியில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கா, அவங்களுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கா, ட்ரூவாக இருக்கா, ஃபேராக இருக்கா, இதுதான் நம்ம வேலை. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுறது இதெல்லாம் நம்மளுடைய வேலை கிடையாது. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதும் நம்மளோட வேலை கிடையாது. ஸோ ஆடிட்டுக்கும் இன்வெஸ்டிகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா ஆடிட் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஸோ இந்த மாதிரி ஒரு பீரியாடிக்கலாக நடக்கிறது. பட் இன்வெஸ்டிகேஷனுக்கு அந்த ஒரு டைம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருந்தால் தான் அந்த இன்வெஸ்டிகேஷனே நடக்கும். ஸோ அதுக்கும் நம்ம பொறுப்பு கிடையாது. சரியா, ஓகே. ஸோ இதான் வந்து என்னென்னா ஸ்கோப் ஆஃப் ஆடிட். ஓகே, இதுதான் என்னது ஸ்கோப் ஆஃப் ஆடிட். நெக்ஸ்ட் என்னென்னா இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆடிட். என்னது இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆடிட். இது என்னது இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆடிட்? ஆடிட்டில் இருக்கக்கூடிய சில ஒரு ட்ரபிள்ஸ், அப்ஸ்டக்கிள்ஸ், இந்த மாதிரி ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன ஆடிட்டில் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 5 திங்ஸ் இருக்குது. ஓகேவா, என்னென்ன 5 திங்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அடுத்து வந்து நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், அடுத்து நாட் இன் நேச்சர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், நம்ம பார்த்தோம் இல்லையா அது வராதுன்னு, ஸோ அது ஒன்று சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து டைம்லினஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஓகே, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ். ஸோ அந்த 5 திங்ஸ் வந்து இதில் கவர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அந்த நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் என்ன சொல்கிறாங்க, நம்மளால் ஒரு அப்சல்யூட் அஷூரன்ஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. இவங்க இப்படி தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் கொடுக்க முடியாது. நம்ம ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம என்ன கொடுக்குறோம், ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். நம்மளால் அப்சல்யூட் அஷூரன்ஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, நம்மளுடைய நேச்சர் என்னது ரீசனபிள் அஷூரன்ஸ், நாட் ஏபிள் டு அப்டைன் அப்சல்யூட் அஷூரன்ஸ். ஸோ இந்த கம்பெனி இப்படி தான் இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஸோ அந்த கம்பெனியில் நாங்கள் பார்த்த வரைக்கும் ரீசனபிளாக இட்ஸ் ஓகேவா. ஸோ இட்ஸ் ஏபிள் டு ஒன்லி ப்ரொவைட் ரீசனபிள் அஷூரன்ஸ், நாட் ஏபிள் டு அப்டைன் அப்சல்யூட் அஷூரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர். ஸோ ஆடிட் ப்ரொசீஜரோட நேச்சர் என்ன, 2 நேச்சர் இருக்குப்பா. ஒன்று வந்து ப்ராக்டிக்கல் லிமிடேஷன், இன்னொன்று லீகல் லிமிடேஷன். ஒன்று என்னது ப்ராக்டிக்கல் லிமிடேஷன், இன்னொன்று லீகல் லிமிடேஷன். இது என்னது ப்ராக்டிக்கல் லிமிடேஷன் த சென்ஸ் நம்மளால் எல்லாமே ஒரு ஆடிட்டராக இருக்க போது நம்ம போயிட்டு இந்த கம்பெனியில் போயிட்டு எடு எல்லாத்தையும் எடு அப்படின்லாம் சொல்ல முடியுமா, கண்டிப்பாக முடியாது. அதை எடுத்து நம்மள்ட்ட கொடுத்தாலும் நம்ம ஒன்று ஒன்றா லைன் பை லைனாக பெண்ணை வச்சு செக் பண்ணிட்டா இருப்போம், கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்போ நம்மளால் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நம்ம எல்லாமே டிரான்சாக்ஷனை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஆடிட்டர் டஸ் நாட் டெஸ்ட் ஆல் த டிரான்சாக்ஷன். ஓகேவா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாம்பிள்ஸ் மூலமாக, சாம்பிள்ஸ்லாம் வந்து பின்னாடி நல்லா ப்ரீஃபாக படிப்போம், நிறைய இருக்குது. எஸ்ஏஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். சாம்பிள்ஸ்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சொல்லித்தரோம். ஓகேவா. ஸோ இப்போ ஜஸ்ட்டு சாம்பிள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, நான் ஓரலாக வந்து சொல்கிறேன். ஸோ சாம்பிளிங்ஸ் அப்படிங்கிறப்போ ஜஸ்ட்டு ஒரு அக்ரிகேட்டாக ஒரு டேட்டா இருக்கப்போ நம்மளாம் ரேண்டமாக ஒரு டேட்டா பிக் பண்ணி எடுத்து அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டோன்னா அதில் அப்போது அது குரூப் ஆஃப் டேட்டாவில் அது கரெக்டாக அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா ஒரு கிளாஸ் ரூமில் இருக்காங்க, பிரின்ஸிபல் வந்து திடீர்னு வந்து விசிட் வராங்க ஸ்கூலில். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒழுங்காக நடத்திருக்காங்களா இல்லையான்னு ரேண்டமாக ஒரு ஸ்டூடெண்ட்டை எழுப்பி அவங்கள்ட்ட கொஷின் கேட்பாங்க.
ஸோ அப்போ கொஸ்டின் கேட்குறப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருந்துன்னா அந்த டீச்சர் ஒழுங்காக நடத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆன்சர் பண்ண தெரியலனா ஹோல் கிளாஸில் அவங்க ஒழுங்காக நடத்தலைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ அந்த சாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை 3 ஸ்டூடெண்ட்டாக கூட செக் பண்ணலாம், 4 ஸ்டூடெண்ட்டாக செக் பண்ணலாம். பட் எல்லாமே அவங்க செக் பண்ண போகிறது இல்லை. எல்லாருமே வரிசையாக எழுப்பிவிட்டு அவங்களால கேட்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? ஸோ அப்போது எல்லா டேட்டாவும் நம்மளால் செக் பண்ண முடியாது, எல்லா ட்ரான்சாக்ஷனும் நம்மளால் செக் பண்ண முடியாதுன்றதுக்காக ஒரு சாம்பிள்ஸ் மட்டும் அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது லீகல் லிமிட்டேஷன். லீகல் லிமிட்டேஷன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம போயிட்டு நீங்கள் இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் சொல்லிவிட்டேன், நான் சொன்னோடனே நீ வச்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. தெர் இஸ் நோ வே பை விச் அன் ஆடிட்டர் கேன் ஃபோர்ஸ் த மேனேஜ்மெண்ட் கேன் ஃபோர்ஸ், அதாவது நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபோர்ஸ் பண்ண முடியாது மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி அவங்க கொடுக்கல அப்படின்னா நம்ம ரிப்போர்ட் தான் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் ஆடிட்டிங் போனால் இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் நீங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ரிப்போர்ட் தான் பண்ணலாம். ஸோ நான் கேட்டது நீங்கள் டேட்டா வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த நேச்சர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக கண்டக்ட் பண்ணுறது. ஆடிட்டிங் அப்படி கிடையாது. இட்ஸ் எப்படின்னா அந்த ஒரு கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் பர்பஸ்க்காக நம்ம கண்டக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஓகே. ஸோ ஆடிட்டர் வந்து என்ன பண்ண முடியாது, இன்வெஸ்டிகேஷனில் போயிட்டு நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்மளால் ஆப்டெயின் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு timeliness of financial reporting and decreasing relevance of information over time. ஸோ நம்ம ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் வந்து நம்ம எப்படின்னா, ஸோ அது என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, ஆடிட்டர் வந்து ஒரு மேட்டரையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து டைம்லினஸ் படி ஸோ கரெக்டாக நம்மளால் வெரிஃபை பண்ண முடியாது ஈச் அண்ட் எவ்ரி மேட்டர். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் எப்படின்னா, நம்ம செக் பண்ண ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது ஓவர் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா குறைய ஆரம்பிச்சிடும். அதான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க, ஆடிட்டர் இப்போ இந்த நிலைமையில் இந்த சிச்சுவேஷனில் இந்த கம்பெனி இப்படி இருக்காங்க அப்படின்னு தான் ரிப்போர்ட் கொடுக்க முடியுது. இன்னும் 2 வருஷம் கழித்து, இன்னும் ஒரு 5 வருஷத்தில் சூப்பராக வந்துடும் இந்த கம்பெனி அப்படின்லாம் எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்க முடியாது. ஸோ ஆடிட்டர் கேன் நாட் ப்ரொவைட் கேரண்டி இன் கேஸ் ஆஃப் சீஸ் பிஸ்னஸ். இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை சீஸ் பண்ணாலும் அந்த ஆடிட்டர் பொறுப்பு கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நியூ மாடல் என்டர் ஆனாலும் அந்த கம்பெனிக்கு ஏதாவது ட்ரபிள் இருந்ததுனாலும் அதுக்கு பொறுப்பு கிடையாது. அண்ட் தென் வந்து ஏதாவது அட்வர்ஸ் ஈவெண்ட் ரொம்ப வந்து தாக்கம் ஏற்பட்டாலும் பொறுப்பு கிடையாது. ஸோ அவங்க போகிற பீரியடில் அவங்க கண்டக்ட் பண்ணுற ஆடிட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதுக்கான அஷூரன்ஸ் மட்டும்தான் அவங்களால கொடுக்க முடியும். ஓகே. ஸோ அதை வந்து ரிவைஸ் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அதுக்கப்புறம் இந்த ஆடிட் ப்ரொசீஜர், ப்ராக்டிக்கல் லிமிடேஷன் அண்ட் லீகல் லிமிடேஷன் பிரியுது. இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. அண்ட் தென் வந்து இந்த டைம்லினஸ், அதாவது வந்து ஈச் அண்ட் எவ்ரி ட்ரான்சாக்ஷனையும் அவங்களால வெரிஃபை பண்ண முடியாது. அண்ட் தென் ஃபைனலாக ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ். ஸோ இவ்வளோதான் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம கவர் பண்ண விஷயம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் we will see in the next part of the video. Until then, this is Shweta signing off. Thank you.